வெல்கம் டு குளோபல் நாலேஜ் அகாடமி திருச்செங்கோல் நாமக்கல். நம்ம இந்த வீடியோவில் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க. ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the magnetic flux linked with the coil is given by the equations. ஒரு equations கொடுத்துருக்காங்க. Okay, the magnitude of induced EMF in the coil at the 4th second. நமக்கு 4th secondல இந்த பையால மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸால ஏற்படக்கூடிய இஎம்எஃப் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் E ஈக்குவல் டு டி பை டிடி. நமக்கு இங்க தேவைப்படுறது இது வந்து மைனஸ் டி பை டிடி. ஆனா நமக்கு இங்க தேவைப்படுறது எல்லாமே என்ன, மேக்னிடியூட் மட்டும்தான். ஸோ மேக்னிடியூடுங்கிறனால அந்த மைனஸ் சிம்பிளை நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துடலாம். ஸோ மைனஸ் சிம்பிள் எதுதான் ரெப்ரசென்ட் பண்ணுது, டைரக்ஷன். எப்பவுமே நம்ம ப்ரொடியூஸ் பண்ற இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷன் டு த ஃப்ளோ ஆஃப் கரண்ட். ஓகேங்களா? ஸோ அதுதான் அதை வந்து இது மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா? நத்திங் பட். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஃபார்முலாஸ் தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டி பை டிடி. ஃபர்ஸ்ட் அந்த ஈக்குவேஷன்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணா 10t பிளஸ் 3ன்னு கிடைக்கும். நமக்கு இப்போ கேட்டிருக்கிறது என்ன, 4th செகண்ட். இப்போ 4 செகண்ட்ஸ்னு சொல்லிட்டா நீங்க ஈஸியா t ஈக்குவல் டு 4ன்னு போட்டு ஈக்குவேஷன்ஸ் கொண்டு வந்துடலாம். ஆனா 4th செகண்ட் அப்படின்னா வெறும் அந்த செகண்ட்ல மட்டும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்கறது. இதே 4 செகண்ட் அப்படின்னா 0ல இருந்து 4 செகண்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு கேட்கறது. இதே 4th செகண்ட் அப்படின்னா ஒன்லி ரெப்ரசன்ட் 4th செகண்ட். அதாவது அந்த 4ங்கிற செகண்ட்ல மட்டும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத கேட்கறதா என்ன, 4th செகண்ட். அப்போ நம்ம இதை எப்படி ஃபைண்ட் பண்ணலாம், நான் வந்துட்டு 0 to 3 வரைக்கும் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் 4 செகண்ட்ல இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டையும் மைனஸ் பண்ணா எனக்கு 4 செகண்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சிரும்ல. ஓகே, ஸோ அப்போ டீக்கு பதிலாக இப்போ நான் என்ன ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ண போறேன் அப்படின்னா 3 சப்ஸ்டியூட் பண்ண போறேன். 3 சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு ஆன்சர் என்ன சொல்லுங்க பார்ப்போம், டி பை dt at t equal to 3. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் 33 கிடைக்கும். அதே d பை dt at t equal to 4. ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்ப்போம், 43. ஸோ ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ ஒரு டைம் லைன் வரைஞ்சுக்கோங்களேன், 0 1 2 3 4. இப்போ t ஈக்குவல் டு 4 செகண்ட் போட்டீங்க அப்படின்னா 0ல இருந்து 4 வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு அர்த்தம். இதே t ஈக்குவல் டு 4th செகண்ட் அப்படின்னு கேட்டா எனக்கு இந்த இடத்துல மட்டும் என்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கறத கேட்கறது. ஸோ அப்போ நான் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா எனக்கு இந்த இடம் மட்டும் தெரிஞ்சிருமா, இவ்வளவு தூரத்தை நான் மைனஸ் பண்ணனா எனக்கு இந்த இடத்துல மட்டும் ஏற்பட்ட சேஞ்சஸ் தெரிஞ்சிருமா. ஸோ அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா எனக்கு ஆன்சர் என்ன சொல்லுங்க பார்ப்போம், 10 volt. அண்ட் தென் ஆன்சர் இஸ் சி. நம்ம இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, 800 turn coil of effective area 0.05 meter square is kept perpendicular to a magnetic field 5 into 10 power minus 5 Tesla when the plane of the coil is rotated by 90 degree around of any of its coplanar axis in 0.1 seconds. The EMF induced in the coil will be. இந்த EMF வந்து ப்ரொடியூஸ் ஆகிறது எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அங்க பார்த்தா அதே ஃபார்முலா தான், E ஈக்குவல் டு மைனஸ் டி பை dt. இங்க நமக்கு என்னென்ன கிவன் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஏரியா கொடுத்துருக்காங்க 0.05 மீட்டர் ஸ்கொயர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு B ஈக்குவல் டு 5 into 10 power minus 5 டெஸ்லா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, தீட்டா கொடுத்துருக்காங்க, அது 90 டிகிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த டைம் கொடுத்துருக்காங்க 0.1 செகண்ட். ஸோ நத்திங் பட் இப்போ வந்து நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு காயில பர்பண்டிகுலரா வைக்கிறேன். அப்போ எனக்கு ஏரியா வெக்டர் எந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு ஏரியா வெக்டரும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கு, தீட்டா வந்துட்டு 0வா இருக்கு. ஓகேங்களா? அப்போ பை உங்களுக்கு என்னவாயிடும், 0 ஆயிடும். ஸோ பையோட ஃபார்முலா என்ன சொல்லுங்க பார்ப்போம், பை ஈக்குவல் டு NBA காஸ் தீட்டா. ஓகே, இதே வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த காயில நான் 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்றேன். ஸோ 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணா எனக்கு இப்படி கிடைக்கும். ஸோ அப்போ எனக்கு வந்து ஏரியா இப்படி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பாருங்க மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும்
ஏரியா வெக்டருக்கும் என்னவா இருக்கும் உங்களுக்கு 90 டிகிரி இருக்கும். அப்போ பை உங்களுக்கு என்னவா இருக்கும் 1 இருக்கும். சோ நீங்க டெல் பை தான் நம்ம இங்க ஃபைண்ட் பண்ண போறோம். சோ NB A cos 0 டிகிரி இப்போ நம்ம டெல் பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஃபைனல் என்ன நமக்கு 90 டிகிரி. ஸோ NBA cos 90 டிகிரி மைனஸ் இனிஷியல் என்னவா இருக்கும் உங்களுக்கு 0 டிகிரியா இருக்கும். cos 0 டிகிரி. ஸோ வந்து cos 90 டிகிரி 0 ஆயிடும். அப்போ இந்த ஹோல் டேர்ம் நமக்கு 0 ஆயிடும். மீதி ரிமைனிங் இந்த டேர்ம் தான் இருக்கும். cos 0 டிகிரி 1 மாறிடும். ஸோ நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. என்னோட வேல்யூ என்ன 800 இன்டூ பியோட வேல்யூ என்ன 5 இன்டூ 10 பவர் -5. தென் ஏவோட வேல்யூ 0.05. ஸோ இதெல்லாமே நீங்க மைண்ட்ல கடகடான்னு கால்குலேட் பண்ணிடணும். அப்போதான் உங்களால என்ன பண்ண முடியும், நீட்ல நிறைய சம் சால்வ் பண்ண முடியும். மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் செக் பண்ண முடியும். த ஆன்சர் இஸ் 2 இன்டூ 10 பவர் -3 டெஸ்லா. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், டெல் பையோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸ் முன்னாடி வரும். ஏன் அப்படின்னா இந்த ஹோல் டேர்முக்கு முன்னாடி மைனஸ் இருக்கு. சோ இப்போ நம்ம டெல் பை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிருங்களா. E ஈக்குவல் டு இங்க ஒரு மைனஸ் இருக்கு, ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ அது என்ன ஆடும், பிளஸ் மாறிடும். 2 இன்டூ 10 பவர் -3 டிவைடட் பை டைம் அவங்களே கொடுத்துருக்காங்க 0.1 செகண்ட். ஸோ 0.1. So the answer is E equal to 2 into 10 power -2. The answer is D. ஸோ நம்ம அகாடமியில் ஃப்ரீ ஆன்லைன் நீட் கிராஷ் கோர்ஸ் அந்த மாக் டெஸ்ட் போயிட்டு இருக்கு. யாரெல்லாம் வேணுமோ டிஸ்கிரிப்ஷனில் நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கு, ரெஜிஸ்டர் பண்ணி கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வெல் ஆர்கனைஸ் அப்டேட்டட் மெட்டீரியல் ஃபார் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் வேணுமோ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.